நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அன்று சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எதுக்காக உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்பதற்கு. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், செழிக்க பண்ணுவேன், அந்த வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்ல. இந்த ஆசீர்வாதம் எதுக்காக? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங். அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் நம்ம அநேக சமயங்களில் சுயநலமாக ஒரு வட்டம் போட்டு, நான் ஆசீர்வாதம், என் குடும்ப ஆசீர்வாதம், என் பிள்ளைகள் ஆசீர்வாதம், அது எனக்குரியதுன்னு சுயநலமாகவே வாழ்ந்து பழகிட்டதுனால நிறைய தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வது முக்கியமல்ல, மற்றவர்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை வைத்திருக்கிறார்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு தான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் எனக்குடைய வருமானத்தில் ஒரு பங்கை நான் மற்றவங்களுக்காக செலவு செய்து மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒப்பு கொடுங்க. கடன் பிரச்சனை மாறிடும், தரித்திரம் மாறிடும், வீண் செலவுகள் மாறிடும், ஆஸ்பத்திரி செலவுகள் நின்றுவிடும். நீங்கள் செழிப்பை நன்மை காண்பீங்க. சோதித்து பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு, சமுதாயத்திற்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.